வெல்கம் டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NTSC தேர்வுக்குரிய 2018ஆம் வருடத்திய சாட் படிப்பறிவு திறன் அதில் கணித பகுதியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 101வது கொஸ்டின் 9 × 1/64 அடுக்கு -1/3 ப்ளஸ் 125 அடுக்கு 1/3 ஹோல் பவர் 1/4 மதிப்பு என்னாகும்? 64 அடுக்கு -1/3 இருக்கா, அது மேலே போகும்போது என்னாகும்? அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 64 அடுக்கு 1/3 ஆகிடும். 125 அடுக்கு 1/3 என்ன அர்த்தம்? 165 கனமூலம். 125 கனமூலம் என்னது? 5. அடுத்தது அதே மாதிரி இது 64 கனமூலம் 4. 9 × 4 5 9. 9 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 வர்க்கம்னு எழுதலாம். இதுவும் 3 வர்க்கம்னு எழுதலாம். இப்போ ரெண்டையும் என்னாகும்? அடுக்குகளை கூட்டணும் இல்லையா? a/m × a/n = a/m + n. அதனால் 3 அடுக்கு 4ன்னு போட்டுட்டு ஹோல் பவர் 1/4 அப்படின்னா 4 4 கேன்சல் ஆகிடும். 3 செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 102வது கொஸ்டின் √m + √n - √p = 0 எனில் m + n - p ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு. √m + √n = இந்த -√p அப்படிங்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துடும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ரெண்டு பக்கமுமே வர்க்கப்படுத்துகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் ஹோல் ஸ்கொயர் போடுறோம். இது ஹோல் ஸ்கொயரு, இது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். a² + b² + 2ab. a ஸ்கொயர் அப்படிங்கும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், m மட்டும் இருக்கும். அதே மாதிரி தான் √n² அப்படிங்கும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். +n + 2 × ஒரே ரூட்டுக்குள்ளே இது ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். ab டேர்ம் √m × n = p. இப்போது என்ன பண்ணுறோம்? இந்த இதில் இந்த pயை இந்த பக்கம் கொண்டு வரோம், -p. இந்த டேர்மு இங்கே வந்துடும், -2 √mn. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? m + n - p ஹோல் ஸ்கொயர் தான் நம்முடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வர்க்கப்படுத்துகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட். ஸ்கொயர் பண்ணும்போது என்னாகும்? 4mn. நாலாவது ஆப்ஷன். ஓகே. அடுத்தது 3வது கணக்கு 103 x² + 1/x² = 14 எனில் x³ + 1/x³ மதிப்பு. இப்போ என்ன கொடுத்துருக்கு? x² + 1 + x² = 14ன்னு கொடுத்துருக்கா. இப்போ என்ன கேட்குறாங்க? x³ கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா x + 1/x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு அதனுடைய விரிவாக்கத்தை பார்க்குறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். x² + 1/x² + 2 × a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a² + b² + 2ab. இப்போ x² + 1/x² + 2 × x × 1/x. x கேன்சல் ஆகிடுமா? 2ன்னு வந்துடும். ஓகே. இப்போ இதனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? x² + 1 + x² மதிப்பு 14ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 14 + 2 = 16. இதனுடைய மதிப்பு 16ன்னு வந்துச்சு. x + 1/x ஹோல் ஸ்கொயர்னுடைய மதிப்பு 16. அப்போ x + 1/xனுடைய மதிப்பு என்னது? √16. 16ன் வர்க்கமூலம் என்னது? 4. இப்போ நமக்கு என்ன வேணும்னா x + 1/x ஹோல் க்யூப் பண்ணுறோம். ஹோல் க்யூபுக்கு என்ன ஃபார்முலானா a + b ஹோல் க்யூப் = a³ + b³ + 3ab × a + b. அப்போது a³ a இருக்கிற இடத்துல இங்கே x இருக்குது, bங்கிற இடத்துல 1/x இருக்குது. அப்போ x³ + 1/x³ + 3 × a x போட்டுக்க × 1/x. அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். × a + bக்கு x + 1/x. இப்போ என்னது? x + 1/xோட மதிப்பு 4ன்னு போட்டிருக்கோமா, அதனால் 4³ போட்டுக்கிறேன். x³ + 1/x³ + 3 × ab 3 அப்படியே போட்டுக்கிறேன். இதுதான் ab வந்து 1 ஆகிடும். a + bக்கு 4. ஏன்னா இங்கே தான் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். x + 1/xனுடைய மதிப்பு 4ன்னு போட்டோம். அப்புறம் நமக்கு இது தானே வேணும், x³ + 1/x³ தான் வேணும். அதனால் இதை மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் இந்த 12 வந்து இந்த சைடு கொண்டு போயிடும். 4³ வந்து 64 - 12 52.
2 அப்படிங்கிறது ஆன்சர் 1வது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 104வது கொஸ்டின். ax³ + 4x² + 3x - 4 மற்றும் x³ - 4x + a ஆகிய பல்லுறுப்புக்கோவைகள் x - 3ஆல் வகுக்கப்படும் பொழுது ஒரே மீதியை கொடுத்தால் aயின் மதிப்பு. இப்போ மீதி தேற்றத்தில் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. மீதி தேற்றத்தில் வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவையை x - aஆல் வகுத்தால் வரும் மீதி வந்து p of a அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பல்லுறுப்புக்கோவையை p1 of x அப்படின்னு வச்சுக்கிறோம். எதால் வகுக்கிறோம்னா x - 3ஆல் வகுக்கிறோம். ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையை p2 of x அப்படின்னு வச்சுக்கிறோம். x³ - 4x + a அதையும் எதால் வகுக்கிறோம், x - 3ஆல் தான் வகுக்கிறோம். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டுடைய மீதி, இதை வந்து x - 3ஆல் கிடைக்கும் மீதியும் இந்த ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையை x - 3ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதியும் வந்து சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது அப்படின்னு என்ன அர்த்தம், p1 of 3 = p2 of 3. p1 of 3ன்னு என்ன அர்த்தம், இங்கே எக்ஸுக்கு பதிலாக இதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். a × 3³ எவ்வளவு 27 + 4 × 3² 9 + 3 × 3 -4 = p2 of 3 என்னது, இதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3³ - 4 × 3 + a. இப்போ 27a + 4 × 36 + 9 - 4 = 27 - 12 + a. இப்போ 27a இதெல்லாம் கூட்டி சுருக்கினா 41, 45 - 4 41. இங்கே 27 12 கழிச்சுட்டா 15 + a. இப்போ a எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வா. 27a - a இந்த கொண்டு வந்தால் 26a வரும். இந்த 41 இங்கே கொண்டு போனால் -41 + 15 என்னாகும், ஒரு ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர்னால் இதுலேருந்து இதை கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி மைனஸ் -26. 26a = -26னா a = என்னது, -26 26ஆல் வகுக்கணும். அதுதான் -1, 1வது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 105வது கொஸ்டின். முக்கோணம் ஏபிசியில் கோணம் B மற்றும் கோணம் Cயின் இருசம வெட்டிகள் ஆனது புள்ளி Oவில் சந்திக்கிறது. கோணம் A = 60 எனில் கோணம் BOC ஆனது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம படம் போட்டுக்கிறோம். கோணம் ABC அப்படின்னு முக்கோணம் போட்டுக்கிறோம். அதில் இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுதான் கோணம் Bனுடைய இருசம வெட்டி. இந்த கோடு வந்து கோணம் Cனுடைய இருசம வெட்டி. அது இங்கே வெட்டி கொள்ளுதுன்னா ரெண்டுமே ஓவில் வந்து வெட்டி கொள்ளுது. இது கோணம் A = 60ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது கோணம் BOC கேட்குறாங்க. இப்போ கோணம் BOC = கோணம் BOC இந்த ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கோணம் வேணும் அப்படின்னா 180லேருந்து இது ரெண்டையும் கூட்டி கழிச்சுட்டா சரியாயிடும் வந்துருமா. இப்போ 180லேருந்து இந்த கோணம் எவ்வளவு, இருசம வெட்டி அப்படிங்கிறனால இந்த கோணம் வந்து கோணம் B/2. சரியா, இந்த கோணம் எவ்வளவு, கோணம் C/2. அப்போ இது ரெண்டையும் கூட்டிட்டு 180லேருந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு கோணம் BOC கிடச்சிரும் இல்லையா. அதனால் 180 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கோணம் B/2 ப்ளஸ் கோணம் C/2. அப்போ ரெண்டையும் ஒரே இதில் போடலாம்ல, கோணம் B ப்ளஸ் கோணம் C/2 அப்படின்னு போட்டுறேன். கோணம் B ப்ளஸ் C அப்படிங்கிறது என்னது, கோணம் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 60. 60லேருந்து இந்த கோணம் முக்கோணம் ABC எடுத்துட்டேன்னா இங்கே 60 அப்படின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோவா இருக்க முடியும், 180 - 60 120 தான் இருக்கும். அப்போ 120ன்னு போட்டுறேன். 120/2 60. இப்போ 180லேருந்து 60 கழிச்சின்னா 120. ஆப்ஷன் 4 அப்படிங்கிற ஆன்சர். அடுத்தது நான் ஒரு 4 கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். 109 எடுத்து பார்ப்போம். a² + b² × x² - 2b × 2a + 2b² + 2c / 2a + 2b = 0. 2b
a plus cx plus b square plus c square என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில், மறுபடியும் சொல்கிறேன், a square plus b square x square minus 2b into a plus cx plus b square plus c square equal to 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இதை வந்து எப்படி எழுதலாம்? கேபிட்டல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி கேபிட்டல் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஏ அப்படிங்கிறது என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி அப்படிங்கிறது என்னது? மைனஸ் 2b இன்ட்டு ஏ ப்ளஸ் சி. சிங்கிறது பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ மூலங்கள் சமம் அப்படின்னாலே இதுதான் கண்டிஷன். டெல் அப்படின்னு சொல்லுவோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துச்சுன்னா மைனஸ் அது 4ac. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac. பி இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? பி இங்கே என்னது இருக்குது? மைனஸ் 2b இன்ட்டு ஏ ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். 4 அப்படியே போட்டுறேன். ஏ இருக்கிற இடத்துல என்ன போடுவேன்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போடுவேன். சி வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதை அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதை ஸ்கொயர் பண்ணுறேன். 4b ஸ்கொயரு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது உள்ளே கொடுத்து பெருக்கிறேன். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்புறம் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் 4ஐயும் கொடுத்து கூட பெருக்கிடுறேன். அதுக்கப்புறம் 4b பவர் 4 இது ரெண்டையும் பெருக்கணும். 4b பவர் 4 ப்ளஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு போட்டுறேன். ஓகே, அடுத்தது இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ac போடுறேன். ஓகேயா? அடுத்தது இதை 4b ஸ்கொயரை உள்ளே கொடுத்து பெருக்கிறேன். 4b ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 8b ஸ்கொயர் ஏசி. இதை அப்படியே எழுதுகிறேன். இதை அதே டேர்ம் இருக்கிறனால கேன்சல் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்தது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். மிச்சம் என்ன இருக்குது? 8b ஸ்கொயர் ஏசி இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் 4b பவர் 4. இது 4ஆல் வகுக்கிறேன். டிவைடட் பை 4. we get 2b ஸ்கொயர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்கிற 4 போயிடுமா? a ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் b பவர் 4. இதை இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வர்றேன். b பவர் 4 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ஏசி ஈக்குவல் டு 0. இது எது மாதிரி? இது என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்க. ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும்போது பி ஸ்கொயருடைய ஸ்கொயர் பி பவர் 4. அடுத்தது இதனுடைய இதுதான் ஏ டேர்மா? இது பி. பி இருக்கிற இடத்துல ஏசி இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி. ஏபிங்கிறது என்னது? இங்கே ஏ இருக்கிற இடத்துல பி ஸ்கொயர் இருக்குது. பி ஏ இருக்கிற இடத்துல ஏசி இருக்குது. சரியா? அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஆப்ஷன் 4. சரி, அடுத்தது 110வது. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் நீளமானது p சென்டிமீட்டர் மற்றும் ஒரு பக்கத்தின் நீளமானது q சென்டிமீட்டர். மேலும் p மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு 1 எனில் மூன்றாவது பக்கத்தின் நீளம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கத்தும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு மூன்றாவது பக்கத்தினுடைய கேட்குறாங்க. சரி, இப்போது ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்றேன். கர்ணத்துக்கு பின்னு கொடுத்துக்கிற பேர், ஒரு பக்கத்துக்கு க்யூன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ பித்தாகரஸ் தேற்றம் படி என்னது? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்துள்ள 2 பக்கங்களினுடைய வர்க்கங்களினுடைய கூடுதல். அப்போ கர்ணம் ஸ்கொயர் என்னது? பி ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஏபி தான் தெரியாது, ஏபி ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், இந்த க்யூ ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுமா? பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி ப்ளஸ் க்யூ இன்ட்டு பி மைனஸ் க்யூ. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பி மைனஸ் க்யூ ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கப்பட்டிருக்கா? அதனால் இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் இதிலிருந்து p இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் க்யூ. இதே இதிலிருந்தே இந்த மைனஸ் க்யூ இந்த பக்கம் போனால் p இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் க்யூ. அப்போ பிக்கு பதிலாக இங்கே என்ன போடுறேன்? 1 ப்ளஸ் க்யூஸ் போடுறேன். அப்போ என்ன ஆகும்? க்யூ ப்ளஸ் க்யூ 2q ப்ளஸ் 1. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வர்க்கமூலம் எடுக்கிறேன். ரூட் ஆஃப்
2 cube plus 1 ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்தது 111வது கொஸ்டின். 5 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டரை பக்கங்களாக கொண்ட ஒரு அறையில் வைக்கப்படும் ஒரு கம்பத்தின் அதிகபட்ச நீளமானது. இது ஒரு கனசெவகம். அந்த கனசெவகத்தில் அதிகபட்சமாக இருக்கிற கம்பத்தினுடைய அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னா என்னது? எல் கொடுத்துட்டாங்க 5 மீட்டர், பி கொடுத்துட்டாங்க, ஹெச் கொடுத்துட்டாங்க. கம்பத்தின் அதிகபட்ச நீளம் என்ன செய்யணும்னா √(L² + B² + H²ங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ √(L)ங்கிறது 5², L-ங்கிறது 5, 5² ஆகிடும், B-ங்கிறது 4, 4 + 4², H-ங்கிறது 2 + 2². √25 + 16 + 4 √45, அது 9 × 5ன்னு போடலாம். 9னுடைய வர்க்கமூலம் 3, 3 √5 மீட்டர். மூணாவது ஆப்ஷன். ஓகே. அடுத்தது 112வது கொஸ்டின். ஒரு கோளத்தின் கன அளவும் அதன் புறப்பரப்பும் எண்ணளவில் சமமாக இருப்பின் கோளத்தின் மையம் வழியாக உருவாகும் வெட்டுப்பகுதி வட்டத்தின் சுற்றளவு. கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும், 4/3 πr³ அப்படின்னு. புறப்பரப்பு, கோளத்தின் புறப்பரப்பு என்னது? 4 πr² அப்படின்னு தெரியும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்ணளவில் ரெண்டுமே சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே சமப்படுத்தி எழுதிடலாம். 4/3 πr³ = 4 πr². எல்லாமே கேன்சல் ஆகிடும். 4 4 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். r³ r மட்டும்தான் இங்கே இருக்கும், இங்கே r² கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்? இந்த 3 இந்த சைடு போனால் r = 3. அதுக்கப்புறம் கோளத்தை வந்து மையத்தின் வழியாக வெட்டுனா என்ன கிடைக்கும்? ஒரு வட்டம் தான் கிடைக்கும். சரியா? அந்த வட்டத்தினுக்கு சுற்றளவுன்னு கேட்குறாங்க. = 2πr. r தான் இப்போ 3ன்னு தெரியும். அப்போ 2π × 3 6π. மூணாவது ஆப்ஷன். ஓகே. அடுத்தது 113வது கொஸ்டின். ஏஐ செங்கோணமாக கொண்டு 114 ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது. அதில் பகு மற்றும் பகாயன் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. சீரான பகடை வந்து ஒரு முறை உருட்டுதல் அப்படின்னா n(s) என்னது? 6. ஏன்னா 1 2 3 4 5 6. 1 மட்டும்தான் பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அது வந்து பகு எண் பகாயன் கிடைக்காமல், பகு எண் மற்றும் பகாயன் கிடைக்காமல் இருக்கும் நிகழ்ச்சியை ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ n(a) அப்படிங்கிறது என்னது? 1 தான். ஏன்னா 1 மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நம்பர். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்போ P(a)ங்கிறது என்னது? n(a/n(s) = 1/6. நாலாவது ஆப்ஷன். அடுத்தது 115வது கணக்கு. x³ - 6x² + 11x - 6 என்ற பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் பெருக்குத்தொகை 2 எனில் மூன்றாவது பூஜ்ஜியம். இது 3 அடுக்கு இருக்கு இல்லையா? x³ அப்படின்னு இருக்கனால எவ்வளோ பூஜ்ஜியங்கள் இருக்கும்? 3 இருக்கும். இப்போ அதை வந்து இந்த வகுத்தல் போட்டு நீ போடுவே இல்லையா? அதனால் 1 இந்த கெடுக்களை மட்டும் எழுதிட்டு நம்ம காரணிகளை கண்டுபிடிப்பே இல்லையா? காரணிப்படுத்துதல் அந்த மாதிரி எழுதுகிறேன். 1 - 6 11 - 6. இப்போது இது 1 அப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கெடுக்களை கூட்டினா நமக்கு பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா x - 1 வந்து காரணி. அதனால் இது பூஜ்ஜியமாக தானே இருக்குது. இது 11 1 12, இது -12. 12 - 12 0. அதனால் x - 1 வந்து காரணி. அதனால் நம்ம 1ஆல் வகுக்கலாம். போடும்போது 1 என்னாகும்? 0 போட்டுக்க, கீழே 1ன்னு எழுது. இந்த 1 1 பெருக்குனா 1. இங்கே எழுதுனா என்னாகும்? -6 + 1 -5. இப்போ 1 × -5 -5. இங்கே என்னாகும்? 6. 11ல் -5 போனால் 6. 1 × 6 6. 6 - 6 கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த 6 அப்படின்னு இருக்கிறனால உனக்கு 2 வந்து கண்டிப்பாக x - 2 வந்து காரணியாக இருக்கும். அதனால் x 2னால் வகுக்கலாம். அப்போ 0 போட்டுக்கிட்டியா? 1 2 2 -5 2னா -3. 2 × -3 -6 = 0. இப்போ இதனுடைய காரணிகளை எடுத்து எழுதலாமா? x - 1 × x - 2
இதை மட்டும் எக்ஸ் மைனஸ் 3ன்னு போடுவோம். என்ன கொடுத்துட்டாங்க, 2 பூஜ்ஜியங்களினுடைய பெருக்கு தொகை 2ன்னு கொடுத்துட்டாங்க. 1 × 2 தான் 2. அப்போது இன்னொரு பூஜ்ஜியம் எது, எக்ஸ் இது பூஜ்ஜியங்கள் 1 2 3 எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் பெருக்கினா தான் 2. அப்போ அடுத்த பூஜ்ஜியம் என்னது, 3. 3வது ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் 116வது கொஸ்டின். 55 22 மீப்போவாவை 55m - 22 × 2 என்ற முறையில் அமைத்தால் எம்மின் மதிப்பு என்ன? 55க்கும் 22க்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும். எது வகுத்தி 11. அப்போ பார்க்கும்போது 5,2. அப்போ இது ரெண்டுக்கும் மீப்போவா என்னது 11. இப்போ எந்த ஃபார்மில் அப்படி அதை எழுதணும், 55m - 22 × 2ன்னு எழுதுகிறோம். ஓகேயா, அப்போது 22 × 2 44. அப்போது இங்கே என்னவா இருந்தால் இது 1 அப்படின்னு போட்டால் மட்டும்தான் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைனாலும் இதையும் பண்ணலாம். இந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா 55 ஆகுமா, 44யும் 11யும் கூட்டினா 55 ஆகும். m = 55/55 = 1. ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 117வது கொஸ்டின். x + y = 1, 2x + 2y = 2 ஆகிய சமன்பாடுகளை கொண்ட தொகுப்பின் வரைபடம் கொடுப்பது. அப்படின்னா ரெண்டாவது இது x + y = 1, 2x + 2y = 2. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை, ரெண்டாவது சமன்பாடை 2ஆல் வகுத்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அப்போ இரு கோடுகளும் ஒன்றோடொன்று பொருந்துகின்றன, போத் கோயின்சைட். அதனால் எண்ணிலடங்கா தீர்வுகள், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். 3வது ஆப்ஷன். ஓகேயா, அடுத்தது 118வது கொஸ்டின். tan θ = a/x எனில் x/√a² + x² மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டு இங்கே தீட்டா குறிக்கிற. tan θ அப்படிங்கிறது என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் என்னது a, இது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ cos θ அப்படிங்கிறது, இப்போ cos θக்கு தான் என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ இது கர்ணம், இதை வச்சு என்ன பண்ணுறேன், √a² + x², பித்தாகரஸ் தேற்றப்படி. அப்போ cos θ வேணும் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் இல்லையா, கர்ணம் என்னது, √a² + x². ஆப்ஷன் 1. cos θ x/√a² + x² என்னதுன்னா cos θ. அடுத்தது 119வது கொஸ்டின். x² ப்ளஸ் எண்ணை x - 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி. அப்படின்னா நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா, x²னால் இந்த மாதிரி வகுத்தல் காரணிப்படுத்தல் பண்ணும்போது கெழுக்கள் மட்டும் எழுதுவோமா. அப்போ 1, இங்கே வேறு எதுவுமே இல்லையா, அப்போ 0 0ன்னு போட்டுட்டு இங்கே இடத்துல எண்ணுன்னு போட்டுக்கிறேன். அப்போது என்ன பண்ணுறேன், 1ஆல் வகுக்கும்போது 1 0 1, மறுபடியும் 1 அப்படின்னு போட்டுட்டு இதை 1ன்னு எழுதுகிறோமா. அப்படி எழுதும்போது லாஸ்ட்டில் என்ன, இங்கே 1ன்னு வரும். இப்போ இங்கே கூட்டும்போது 1 + nன்னு வரும். இப்போ மீதி என்னது, 1 + n தான் இருக்கும். இப்போ x - n, x-இன் அடுக்கு n + n, அந்த பல்லுறுப்புக்கோவையை x - 1ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி 1 + n.